ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஞ்சல் டேலி டெக். இன்னைக்கு நம்ம அந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டேலி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க, சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேலி மட்டும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம சேனலில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு டேலியில் என்ட்ரி போடணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பேசிக்காக அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தாக்கா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா என்ட்ரிஸ் அவங்களால போட முடியும். பல பேருக்கு என்ட்ரி போட தெரியும், டேலியில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஏன் அதை அங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு குறைகளை நிறைவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பேசிக்காக அக்கௌண்ட்ஸில் இருந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் எடுத்து நம்ம சொல்லித்தர போகிறோம். இப்போது அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, த ஃபஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னாக்கா அக்கௌண்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் புக் கீப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபைல் மெயின்டெனன்ஸை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம எழுதி வைக்கிறோம் இல்லையா, ஒரு குறிப்பாக எடுத்து வச்சுருக்கோம்ல, சில பேப்பர்களில் ஃபைலாக அல்லது ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா புக் கீப்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ புக் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பிரைமரி புக், நம்பர் 2 செகண்டரி புக் அப்படின்னு 2 புக் இருக்குது. பிரைமரி புக் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ்லேயே அதுதான் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒன்று. இதை தமிழில் வந்து முதன்மையான ஏடுன்னு கூட நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜேர்னல் இஸ் தி பிரைமரி புக். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செகண்டரி புக் அப்படிங்கிறது துணை ஏடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது செகண்டரியிலே தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய புக்கு. இந்த புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லெட்ஜர் அண்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரெஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரிட்டன், இந்த மாதிரி சில ரிட்டன்ஸ்க்காகவோ அல்லது சப்சிடரியாவோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸை தான் நம்ம ரெஜிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். இப்போது அக்கௌண்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் புக் கீப்பிங் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த ப்ராசஸை வந்து நம்பர் 1 என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ரெக்கார்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெக்கார்டிங் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஒரு பிஸ்னஸ்லேயோ அல்லது ஒரு ஃபினான்ஷியல்லையாவோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம எழுதி வைக்கணும். அந்த எழுதி வைக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெக்கார்டிங் அப்படின்னு. அடுத்தது கிளாசிஃபையிங் அப்படிங்கிறது நம்ம என்ன வகையான ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷனை நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கிளாசிஃபை. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சம்மரைசிங் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுனால எனக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அல்லது என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு ரிப்போர்ட்டாக நான் சொல்லுவேன். இதை தான் நம்ம அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.